மனோஹரி நீதான் துணை நீலாம்பரி நீதயவாய் என்னை யாதரீர் நிர்மல வசந்த பைரவி நீதயவாய் என்னை ஆதரி நிர்மல வசந்த பைரவி நீதான் துணை நீலாம்பரி நீதயவாய் என்னை ஆதரி நிர்மல வசந்த பைரவி நீதான் துணை நீலாம்பரி ஆதாரமாய் உலகனைத்தும் ஆண்டருள் கௌரி மனோஹரி ஆதாரமாய் உலகனைத்தும் ஆண்டருள் கௌரி மனோஹரி பாதாரவிந்தம் பணி சரஸ்வதி பாதாரவிந்தம் பணி சரஸ்வதி பாடி போற்றிடும் பரமேஸ்வரி நீதான் துணை நீலாம்பரி நீலகண்ட மனோஹரி நீதான் துணை மாதா மனமகிழ்ந்தருள் தர இன்னம் வாதா மறை புகழ்ச்சி ரஞ்சனி மாதா மனமகிழ்ந்தருள் தர இன்னம் வாதா மறை புகழ்ச்சி ரஞ்சனி மதியணி சங்கரனின் மனம் கவர் மாலினி கதினியே மோகன கல்யாணி மதியணி சங்கரனின் மனம் கவர் மாலினி கதினியே மோகன கல்யாணி மதமிகு மகிஷனை மானிடவதம் செய்த மகிமையுற்ற மாயே ஸ்ரீ துர்கே மதமிகு மகிஷனை மானிடவதம் செய்த மகிமையுற்ற மாயே ஸ்ரீ துர்கே மாந்தர்தம் தூயரிருளை அகற்றிடும் மங்கள ஜோதி ஸ்வரூபிணி மாந்தர்தம் தூயரிருளை அகற்றிடும் மங்கள ஜோதி ஸ்வரூபிணி நீதான் துணை நீலாம்பரி நீலகண்டன் மனோஹரி நீதயவாய் என்னை ஆதரி நிர்மல வசந்த பைரவி நீதான் துணை நீலாம்பரி
First of all, a very happy Women's Day. It's a very different kind of Women's Day for me to be present amongst all of you, and I sincerely request all of you to bless me. Thank you. They say behind every successful man is a woman, and today my father is having his book launch. And I would like to remember my mother, who was a constant support, pillar of strength, who encouraged him in every single way. She was also his first critic. Throughout his journey of writing the book, Amma stood by him, and I would like to believe that she's watching on us and feeling very, very happy for him. Every little girl's first hero is her father, and so is mine too. As we all gather here today, I would like to say that my father is a very energetic person with strong willpower. His desire to keep himself active is very, very evident in all his little ways. One of the main reasons for him to write this book is also to keep himself very, very active. And I think he loves to take on challenges, and the latest one being writing this book. Now, I would like to invite my cousin, Anand, to please come on stage. Mr. Ramachandran of D203 and Srimati Uma Maheshwari to please come on stage.
I would request Srimati Uma Maheshwari to hand over the first book to Sri Ramachandran. I would request my father, Sri Sampath Kumar, to hand over a copy to Sri Uma Maheshwari. முன்பு பெண்கள் என்றால் அடுப்படியில் சமையல் பண்ணுவதுதான் அவர்கள் வேலையாக இருந்தது. மெல்ல மெல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலும் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியும் கண்டார்கள். பாரதியார் கண்ட கனவை மெய்ப்பட வைத்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியாக குரூப் சாங் பை நாகலட்சுமி நாராயணன், உஷா பத்மநாபன், ஜுவாலாமுகி சுப்பிரமணியன், கீதா லட்சுமி வைத்தியநாதன் and ராதா நாராயண் சுவாமி. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. அந்த புதுமை பெண்களடி ஆண்டவன் பாடியடி ஆயிரம் காலத்து செய்யடி. ஆண்டவன் பாடியடி ஆயிரம் காலத்து செய்யடி. பதவிக்கும் உதவிக்கும் பட்டத்துக்கும் சட்டத்துக்கும் கவிதைக்கும் கணக்குக்கும் காதலுக்கும் கடமைக்கும் பெண்களா இல்லை, என்ன செய்யலை பெண்கள்? கவி குயில் சரோஜினி, கணக்கு சகுந்தலா, கவிஞ்சுக்கு நீயும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி போல். நெஞ்சுக்கு நீயும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி போல். பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ. வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம். வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம். தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம். தஞ்சமென்றே உரைப்பீர். சமுதாயத்தில் பெண்களின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாட வருபவர்கள் திருமதி லலிதா சேதுராமன், டாக்டர் ராஜமீனாட்சி சங்கரன், திருமதி சரஸ்வதி ரங்கராஜு, திருமதி சாந்தா ராமச்சந்திரன், திருமதி வித்யா வெங்கடாச்சலம். இன்னைக்கு உமன்ஸ் டேல சமுதாயத்தில் பெண்களின் பங்களிப்புங்கிறத பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்கா. இட்ஸ் a vast subject. இதுல நிறைய விஷயம் பேசலாம். பட் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ½ an hour நாங்க எவ்வளவு முடியுமோ அதுல சமுதாயத்தில் பெண்களின் பங்களிப்பு மட்டுமில்ல, மேம்பாடு எப்படி பெண்களால சமுதாயத்துக்கு மேம்பாடு பண்ண முடியுங்கிறத பத்தியும் we are going to discuss. அது எப்படி வித்யா நம்மலாம் we will discuss about it. ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம பேச போறது பெண்கள் சமுதாயத்தில் அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறத பற்றி மட்டுமல்லாமல் அந்த பங்களிப்பை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபியூச்சருக்கு எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். எனக்கு தோன்றது பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல ஞாபகம் வருது அவங்களுடைய உடல்
என்ன சொல்கிறது, உடல் உறுதி அண்ட் மன உறுதி, இது ரெண்டு நன்னா இருந்தால் தான் சமுதாயத்துக்கு அவங்க பங்களிக்க முடியும். ஸோ உடல் உறுதின்னு இப்போ சரியா இருக்கு. மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே என்பது போல நவம்பர் 17th நவம்பர் 19th இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். இப்போ நாம் மகளிர் தினம் என்று தான் பார்த்துருக்கின்றோம். இந்த வருஷத்தில் பொதுவாக என்ன சொல்கிறோம், 2020 விமென்ஸ் பொதுவாக இன்டர்நேஷ்னல் ஜெனரேஷன் ஈக்குவாலிட்டி, நாட் ஜெண்டர், ஜெனரேஷன் ஈக்குவாலிட்டி என்று போயிருக்காங்க. அதாவது ஃபியூச்சரில் நம்ம ஜெனரேஷனுக்காக இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், பெண்களா நமக்கு பிற்காலம் வரக்கூடிய குழந்தைகள், நம்ம பெண் குழந்தைகள் எப்படி இருக்கணும், அவர்களை நல்ல நிலைப்படுத்த என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த 2020 வந்திருக்கிற தீம். இதெல்லாம் சரி, ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோமே, தராசு வச்சு அளந்துட்டோம். நம்ம என்ன பெண்கள் தாழ்ந்தா போயிட்டோம்? நிச்சயமாக தாழ்ந்து போகவில்லை. அது நம்ம மனநிலையில தான் இருக்கின்றது. எந்த நிலையிலும் பெண்கள் பலசாலி இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் ஸ்பெல்லிங்கே எடுத்துக்கலாம், ஃபீமேல், FEMALE. FE என்பது கெமிஸ்ட்ரியில் இரும்பு, அயர்ன். ஸோ அயர்ன் மேல் என்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பெண்கள் எல்லாம் நல்ல அயர்ன் சத்து, நல்ல பலசாலியாக தான் இருக்கின்றோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதனால அவங்க வீக்கர் செக்ஸ்னு சொல்றோம்னா, ஆழ் மனம், எமோஷனலி வீக். உடனே அழுதுடுறாங்க. என்ன டேங்கா கட்டி வச்சிருக்க, தண்ணியை கொட்டிடுறேன்னு சொல்றோம். ஸோ உடனே அழுறது என்ன, மனவெழுச்சியில நம்ம தாழ்ந்துடுறாங்க. தாழ்ந்துன்னு சொல்லலை, வலிமை நமக்கு இல்லை, எதையும் தாங்க கூட முடியல. இறக்க குணம் அதிகம். அதனால தான் ஆசிரியர் தொழில், மருத்துவ தொழில் எல்லாம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஆகையினால இந்த எமோஷனலி பேக்காக இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம், அது கொண்டு வந்தாலே ஒரு பெண்ணை மேல்நிலைக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல புதுமையை படைக்க வைக்க முடியும். இந்த பொதுவாக சொல்கின்றோம், வாழ்க்கை சில பேருக்கு தென்றலாக அமைகிறது, சில பேருக்கு புயலாக அமைகிறது, சில பேருக்கு சுனாமியாகவே அமைந்து விடுகின்றது. இப்போ இந்த வாழ்க்கையை தென்றலாக கொண்டு போகிறது எப்படி? யாராக இருந்தாலும் தென்றலாக கொண்டு போக முடியும். பொதுவாக சொல்கின்றோம், காதல் கல்யாணம்னா தென்றல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிலாம் கிடையாது. காதல் கல்யாணம் என்பது நாமளே போய் கிணத்துல விழுறது. ஆனால் அரேஞ்சு மேலே 4 பேர் மெத்தலை மேலெல்லாம் கொட்டி தள்ளி கிணத்துல போய் தள்ளி விட்டுறாங்க. அதுதான் பொதுவாக அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லலாம். ஆனால் அது காதல் கல்யாணம் இருந்தாலும் சரி, அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, நாம விழுந்தவங்க அப்படியே இருக்கிறது இல்லை. தப்பி தேடி ஏடி கையை பிடிச்சின்னு மேலே கடைசி காலத்தில் நாணயில கரை சேர்ந்து அப்போதான் இதெல்லாம் எப்படி டீஆக்டிவேட் பண்ணும், அது மாத்திரம் போருமா? அடுத்தாப்புல நம்மளால கார்டெல்லாம் இல்லாமல் இருக்க வருமா? அதனால புது கார்டு எப்படி பண்ணும்? இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம டெக்னாலஜி மாறிண்டே வருது, நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறுறது. நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இந்த டெபிட் கார்டை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியணும், அதற்காக சொல்லுகின்றேன். இப்போல்லாம் இந்த டெபிட் கார்டில் ஒய்ஃபை ஸ்வைப் பண்ணுற கார்டுன்னு வந்துருச்சு. நம்ம கேர்லெஸ்ஸாக எங்கேயாவது வச்சுட்டு போனால் அவன் ஸ்வைப் பண்ணால் நமக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். ஆண்கள்லாம் பொதுவாக பின்னாடி பேங்க்கில் போயிட்டா யாராவது பின்னாடி ஸ்வைப் பண்ணால் அவங்க பணம் போயிடுது. அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த கார்டை ஒய்ஃபை கார்டை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல நமக்கு சட்ட விஷயங்களும் பேசிக் விஷயம் தெரியணும். நிறைய பேருக்கு இல்லை, நாமினியும் ஹேரும் என்ன அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. வில் எழுதணும், ஏன்னா எனக்கு என்ன, என் குழந்தைலாம் ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் நான் பாட்டுக்கு இது பண்ணால் தானே எல்லாம் இதாகிடும். தப்பு, தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தான் இங்கே இருக்கோம். நம்ம காலம் வரைக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். நம்ம காலத்துக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக போகணுமே, அதுக்கு வில் எழுதணும், அதோட அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ளேயே நம்மளோட இதுலேயே நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் ஏஜுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்றும் இல்லை, நம்ம பேங்க்குக்கு போகணும், பேங்க்கில் யாரோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன்னா நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம பண்ண வரும். இதெல்லாம் நம்ம பேசிக் விஷயம் தெரிஞ்சால், இதுவும் சின்ன சின்ன விஷயம் நம்ம சமுதாயத்துக்கு பண்ணுற ஒரு பணி. இதுக்கெல்லாம் பேசிக் எல்லாருக்கும் நல்ல கல்வி வேணும், ஆதாரம், நல்ல நல்ல எஜுகேஷன். நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் உடல் நலம், மனநலம், ஆரோக்கியம், டிஜிட்டல் கார்டு, வில், இதை பற்றிலாம் பேசினீங்க. நகர்ப்புற பெண்களுக்கு, படித்த பெண்களுக்கு இதெல்லாம் அனைத்தும் பொருந்தும். ஆனால் கிராமப்புற பெண்கள் இன்னும் நமக்கு பின்தங்கி தான் இருக்காங்க இந்த கல்வி அறிவில். அவர்கள் கல்வியில் இன்னும்
தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டு நன்றாக படித்து முன்வர நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற யோசனை செய்யணும். அவர்களை நன்றாக படிக்க வைக்க நாம் ஊக்குவிக்கணும். அவர் மட்டும் படிப்பதல்லாமல் அவர் வீட்டு குழந்தைகளை பிள்ளைகளையும் நன்றாக பராமரித்து படிப்பதற்கு அனுப்ப வேண்டும். படித்தால்தான் ஒரு மனிதனாலோ ஒரு நாளோ தன்னம்பிக்கையுடன் நிமிர்ந்து நிற்க முடியும். இன்னும் நகர்ப்புற பெண்களிடம் கூட எல்லா துறைகளிலும் கால் வைக்கிறதுக்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு துணையாக இருப்பது ஒவ்வொரு ஆண்மகனும் அவர்களுக்கு துணையாக நின்றால்தான் அவர்களும் முன்னேற முடியும். ஒரு கை தட்டி என்றுமே ஓசை எழுப்புவதில்லை, இரு கை சேர்ந்தால்தான் கனத்த ஓசை எழும். அதனால் நகர்ப்புற பெண்களுக்கு ஆண் மக்களின் துணை அவசியம். பெண்கள் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க அனுப்ப வேண்டும் என்று சொன்னேன். வெறும் படிப்பு, இறையருள், இறைப்பாடம், கடவுளை வணங்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லித் தராமல் அவர்களை நன்றாக பராமரிக்க வேண்டும். தேசிய உணர்வை ஒவ்வொரு தனது உள்ளத்தில் அதை உணர்த்த வேண்டும். இது நம் நாடு, இது நம் சமுதாயம், நம் பாரதம். இன்றுதான் நாம் பிறந்தோம். நம் பாரதம் கேட்கிறான். ஆமா, எங்க பாட்டி மட்டும் என் பர்த்டேக்கு பகவத்கீதா பிரசன்ட் பண்ணலையா அப்படிங்கிறான். அப்ப நம்ம அந்த ஏஜுக்கு தகுந்தாப்புல என்ன கத்துக் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த ஏஜுக்கு தகுந்தாப்புல கத்துக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வரும்பொழுது இந்த மக்களை மேம்பட செய்து பெண்கள் நல்ல ஒரு நன்மை. அதுக்கு இப்ப ஆக்சுவலா நம்மளுக்கு இப்ப வந்து இப்ப நம்ம வந்து உமன்ஸ் டே எவ்ரி இயர் கொண்டாடுறோம். இது வெறும் கொண்டாட்டத்தோட நிறுத்தாம இதுல என்டர்டெயின் மூலமா நிறைய நம்ம இது பண்ணலாம். பட் இதோட நிறுத்தாம நம்ம இன்னும் ஆக்கப்பூர்வமா நிறைய பண்ண முடியும். அதுக்கு நம்ம இப்ப இந்த மாதிரி பண்ணினோம்னா இப்ப நம்ம விக்கெட் நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. இப்ப இத்தனை பேர் இருக்கா, நம்ம சகோதரிகள் இருக்கா. ஏன் ஒண்ணும் வேண்டாம், இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாமே நம்மளுக்கு அவளோட ஹெல்ப் இல்லாம நம்மளால ஒண்ணுமே முடியாது. மனைவிக்காக ஆசையா வீடெல்லாம் வாங்கி கொடுக்கறவா இருக்கா இங்க. அதனால எல்லாம் பண்ண முடியும், நிச்சயமா பண்ண முடியும். நம்ம சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து செய்யணும், அவ்வளவுதான். we should make ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஒரு குரூப் நன்னா பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கிறத விடக்கூடாதுங்கிறதா என்னோட ஆசை. இது சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை சொல்லணும்னு விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், திருமதி சங்கரின்னு இங்க இருந்தா இப்ப சமீபத்துல ஃபேஸ் 2க்கு இப்பதான் மூவ் பண்ணியிருக்கா. நேற்றுக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணா, சாந்தா 2 வருஷம் முன்னாடி இதே இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே போது ஒரு ஸ்பெஷல் மதர்னு என்னை அறிமுகப்படுத்தின மேடை ஏற்றி இன்னைக்கு வந்து என்ன சென்னையில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சூப்பர் உமன் என்னை செலக்ட் பண்ணியிருக்கா. அவளுக்கு வந்து கேஷ் அவார்டும் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கா. அதை அவள் நேற்றுக்கு என்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அதை உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கலாம் தோணித்து. ரொம்ப நல்ல பெரிய நியூஸ் மாமா, வெரி குட். சந்தோஷமா இருக்கு கேட்க. நம்ம இதுல இருந்து வந்த ஒரு பொருளுக்கு கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். எங்களுக்கு இந்த இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து நான் திரும்பி ரிப்பீட், இது இந்த மாதிரி வெறும் செலிப்ரேஷனோட நிறுத்தாம ப்ரொடக்டிவா நம்ம ஆக்கப்பூர்வமா நம்ம இங்க இருக்கிற மகளிர் எல்லாருமா சேர்ந்து பண்ணோம்னா நானியே நம்ம ஒரு உதாரணமா முன்னுதாரணமா வச்சுட்டு பண்ணலாம். அதுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கா. லெட் அஸ் யூட்டிலைஸ் திஸ் அண்ட் டூ சம்திங் ப்ரொடக்டிவ் ஃப்ரம் விமன் சைட். அதுதான் நான் இன்னும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I would like to thank Nana Nani management for giving us this opportunity to celebrate Women's Day in Nana Nani. I would also like to thank Mr. Selvamani, our PRO, and all the participants who have done a great job. Also, I would like to thank Tamil Selvan and from Hindu newspaper. They have come here. I don't find him here. Yeah, there he is. Mr. Jagdish. And last but not the least, I would like to thank all the wonderful audience for being here and listening to all of us very patiently and supporting us. Thank you so much. Thank you so much. ஹிந்து பத்திரிகையை அழைத்தமைக்காக நானா நானி குழுவினருக்கும் நானா நானியோட அங்கத்தினர் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஃபேக்ட்
it is a wonderfully organized program. And in fact, we are really enthralled by seeing the kind of a very positive vibration in this particular community. As you all know that Hindu is 140 plus years old organization, and Hindu Coimbatore is 50 plus year now, and we are celebrating our 50-year completion at Coimbatore. And as a part of that particular celebration, we are actually wanted to take up certain initiatives as a Reader Connect initiatives as under the head of Community Connect. What better way to start off that particular initiative rather than coming to Nana Nani and participating with you. And we are really honored and would like to throw upon much light on this particular publications in our pages of the paper. Thank you very much. And as a matter of interest, I'm sure all of the senior citizens must be having a copy of newspaper at your home. If it is not available, if you like to have, we have certain offers. My team has been there in the front of the hall. Kindly make use of it. Thank you very much. Looking forward. To know more about our Nana Nani lifestyle, follow us on Facebook, Twitter and subscribe to our YouTube channel.